ஞானஸ்தானம் பெற்றதற்கு பிறகு அந்நிய பாஷை பேச ஆரம்பித்ததற்கு பிறகு கிறிஸ்து அதை செய்வார் என்று இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு தேவன் அதை செய்ய மாட்டார். உங்கள் ஆவியை நீங்கள் தான் வளர செய்ய வேண்டுமே தவிர தேவன் செய்ய மாட்டார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. உங்க போனை நீங்க தான் அப்டேட் பண்ணணுமே தவிர சாம்சங்ல இருந்து வந்து அப்டேட் பண்ணி கொடுக்க மாட்டான். அப்டேட்ஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதை கவனிச்சு பார்க்கக்கூடிய நபராய் நீங்க இருந்தால் அதை வைத்து நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கு தேவையான விஷயங்களை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய போன்ல இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சா இப்ப லேட்டஸ்டா இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸுமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். நிறைய பேர் போன் வாங்கின காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் போனை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய அப்டேட்ஸ் மேல இருந்து வந்துகிட்டே இருக்குது. வரக்கூடிய அப்டேட்ஸை நான் எனக்குரியதா டவுன்லோட் பண்ணி உள்ள இன்ஸ்டால் பண்ணதுனால இன்றைக்கு ஆவிக்குரிய உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறதோ அதை புரியாமல் அதை பார்த்து நான் திகைத்து கொண்டிருக்கிறேன். ஏன் இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற காரியங்கள் நமக்கு புரிவதில்லை? ஆளாளுக்கு ஒன்று சொல்றோம் பாருங்க, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்போம் பாருங்க. இந்த கொரோனா வந்துச்சுன்னா கர்த்தர் தண்டிக்கிறாருன்னு ஒரு ஆள் சொல்லுவாங்க. கொரோனா வந்துச்சுன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க கர்த்தர் இப்படி பண்ணிட்டாருங்க அப்படி பண்ணிட்டாருங்க, கர்த்தர் நியாயம் தீர்க்கிறாங்க. யாராவது ஏதாவது ஒன்று சொல்லலாம். உண்மையிலே என்னதான் ஆவிக்குரிய உலகத்துல நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஆவிக்குரிய உலகத்தோடு கூட உங்களுக்கு சரியான இணைப்பு இருந்தால் மாத்திரம்தான் அறிந்து கொள்ள முடியும். அப்படிதானே? என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்த சூழ்நிலையை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை சேர்த்து பார்த்தா வசனத்தின்படி இப்பதான் நம்ம ஆராதிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். எப்படி தெரியுங்களா? பயத்தோடும், அன்னைக்கு கொரோனா டைம்ல பயத்தோடு ஆரம்பிச்சோமா, இன்னைக்கு குழுல நடுக்கத்தோடு ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா கரெக்டா வருதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இப்படிதான் அர்த்தம் பண்ணிக்கிறோம். வேற ஒன்றும் பண்றது இல்லை. என்ன பண்றது? நல்ல விளங்கி கொள்ளுங்க. கர்த்தர் அதை செய்ய மாட்டார். சாம்சங் கம்பெனி வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு போகாது. உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸை மாத்திரம் தான் அதை அனுப்பும். நீங்க தான் அதை அப்டேட் பண்ணணும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், ஞானஸ்தானம் பெற்றீர்கள், சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டீர்கள், காணிக்கை கொடுக்கிறீர்கள், எல்லாம் சரி. இதெல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்கான வழி அல்ல. இது வளர்ச்சிக்குரிய ஒரு வகையான பாதையை வகுத்து கொடுக்கிற சூழ்நிலைகள் தானே தவிர தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் எந்த அளவுக்கு தேவனோட நேரத்தை செலவிடுகிறீர்களோ அதன் அடிப்படையிலே தான் உங்கள் ஆவிக்குரிய மனிதன் வளர ஆரம்பிப்பான். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஆவியிலே உங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட்டால்தான் இந்த காலகட்டத்திலே தேவன் எதை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நிறைய நேரத்திலேயே எல்லா காரியத்திலும் கன்ஃபியூஷனுக்குள்ள போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவன் எனக்கு இன்னைக்கு எதை செய்ய விரும்புகிறார்ன்றதை என்னால் கவனிக்க முடியல, என்னால் புரிந்து கொள்ள முடியல. அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இத்தனை நாள் நான் எப்பொழுதும் வரக்கூடிய கணக்கு சொல்றேன் பாருங்களேன். இத்தனை நாள் நான் காலையில எழுந்து நான் உண்மையை சொல்றேன். நான் போய் சொல்றதுக்கு வந்து எந்த விதமான அவசியம் இல்லை. நான் உண்மையை சொல்லுகிறேன். நான் தூங்குறது லேட் நைட் தான் தூங்குவேன். பாஸ்டருக்குலாம் தெரியும். 2 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் தான் எனக்கு டைம் ஆகிடும். சம்டைம்ஸ் 3 மணி ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதனால 4:30 மணி 5 மணிக்கு எழுந்தேன்னா ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு படுத்துருவேன். திரும்ப 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு படுத்துருவேன். அதோட திரும்ப தூக்க மாட்டேன்னு சொல்ல தூங்கிடுவேன். திரும்ப தூங்கிட்டு திரும்ப 8 மணி தான் எழுதிருப்பேன் பாருங்க. இதுதான் என்னுடைய பழக்கம், என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி. அதனால அப்படி நான் இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு 4:45 எழுந்து அதுக்கப்புறம் தூக்கமே வரேன். பொதுவாகவே எழுந்து ஜெபம் பண்ணிட்டு 6:30 மணிக்கு கிளம்ப ஆரம்பிச்சேன்னா 7:10க்கு 7:05 7:10க்கு நான் காரை ஸ்டார்ட் பண்ணேன்னா 7:30 to 7:40 நான் இங்க வந்துருவேன். ஆனா இன்னைக்கு 4:45 பிறகு எனக்கு தூக்கமே வரவே இல்லை. நானும் ரொம்ப பார்த்து உட்கார்ந்து என்ன பண்ணேன், இதுக்கப்புறம் என்னது உட்கார்ந்து என்ன பண்றது, நான் என்ன பண்ணிட்டேன், ஜெபம் பண்ணிட்டு எழுந்து போய் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏன் கிளம்புறேன்னு எனக்கும் புரியல. இந்த டைம் இருக்கு, எப்போ நம்ம கிளம்பக்கூடிய டைம்ல கிளம்பலாம், நான் கிளம்பி இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா 6:30 மணிக்கு நான் இன்னைக்கு கார்ல உட்காந்துட்டு இருக்கேன். பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணணும், நான் சொல்றேன் பசங்க நான் கார்ல இருக்கேன்னு சொல்றேன். பாஸ்டர் என்ன பேசுவாங்க, காரை எடுத்துட்ட பஸ் நான் கிளம்பிட்டேன், நான் பாஸ்டர் கிட்ட சொல்றேன். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஒருவேளை தினமும் கிளம்புறத போல நான் 7 மணிக்கு கார் எடுத்திருந்தேன்னா இன்னைக்கு எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்திருப்பேன்? அப்ப இன்றைக்கு பிரசன்ட்ல என்ன தேவன் செய்ய விரும்புகிறார் என்பதை என் ஆவி புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக என்னுடைய முடிவு குழப்பமாய் மாறும். அப்ப இன்னைக்கு என்ன நடக்குதுன்றதை டிசைன் பண்ணக்கூடிய அளவிற்கு, கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்கள் ஆவியை நீங்கள் தேவனுக்குரிய ரீதியிலே பயிற்றுவிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. இதுதான் சபை அவசியம். ஏன் எல்லா கூட்டத்துக்கும் வாங்க கூப்பிட்டு இருக்கோம்? இது பயிற்றுவிக்கப்படக்கூடிய இடமே இதுதான். வேற எங்கேயும் போய் நீங்க பயிற்சி பண்ண முடியாது. வேற எங்கேயும் போய் பயிற்சி பண்ணவே முடியாது.
இந்த ஊர்லயே பேய் விரட்டுறது நான் தாங்க அப்படின்னா ஒருத்தர் சொன்னார், இல்லைங்க போன வாரம் ஒருத்தர் வந்தாருங்க, அவர் ஒரு பொம்பளைக்கு பேய் கொடுத்துருச்சிங்க, விரட்டி விட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டேன்டா. அது எப்படி முடியும்? பேய் விரட்டுறதே நான் தான், இன்னொரு நாள் வந்து எப்படி விரட்ட முடியும்? கூட்டுவாங்க அந்த பொம்பளைன்ட்டா, முடியவே முடியாதுட்டா. அந்த அம்மா எவ்வளோ சொல்லி பார்த்துருக்குது, இல்லைங்க இருந்துச்சுங்க, உண்மைதாங்க, அவர் வந்தாருங்க, ஜோமாரி சரியாயிடுச்சுன்னா ஒத்துக்கவே மாட்டேன்டா. போட்டு அந்த அம்மாவை அடி அடின்னு அடிச்சு இப்போ போயிடுச்சுன்னு சொல்லுங்க. ஆமாங்க இப்பதான் போச்சுன்னு அப்பதான் விட்டா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களால மாத்திரம்தான் முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு காரியத்துல சபைக்கு உள்ளே மாத்திரம்தான் இது நடக்கும். அதெல்லாம் விளங்கி கொள்ளுங்க, வேற எங்கேயும் நடக்காது. நீங்க எங்க வேணா போகலாம், எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். சபைக்கு உள்ளே நீங்கள் எல்லா கூட்டங்களிலும் பங்கு பெற ஆரம்பிக்கும் பொழுதுதான் உங்கள் ஆவியே வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியுமே தவிர மற்றபடி வேறொன்றையும் நீங்கள் காண முடியாது. ஒரு வசனத்தை சொல்லுகிறேன், வெளிப்படுத்தல் 1:10. நீங்க தான் செய்யணுன்றதுக்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை நான் ஆரம்பிக்கிறேன். வெளிப்படுத்தல் 1:10. கர்த்தருடைய நாளிலே, கொஞ்சம் திருப்பி படிங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. போதுமானது. இப்ப இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கினார்னு போட்டிருக்கா, நான் ஆவிக்குள்ளானேன்னு போட்டிருக்கா? ஆவிக்குள்ளானேன்னா தேவன் செய்யல, எனக்குள்ள இருந்து அது நடந்ததுன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, உங்களை ஆவிக்குள்ளே மாற்றிக் கொள்வது தேவனுடைய வேலை அல்ல, அது உங்களுடைய வேலை. நிறைய நேரத்தில் நாம நினைச்சுக்கிறோம் தேவன் செய்வார். இல்ல, இங்க வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானே. கர்த்தர் ஆவிக்குள்ளாகிறார்னு சொல்லவே இல்லை. நிறைய நேரத்துல கர்த்தர் செய்வார்னு உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறோம். இல்ல, நீங்க வரக்கூடிய இடத்திற்கு சரியாய் வர ஆரம்பிக்கும் பொழுது நீங்க அப்டேட் பண்ண வேண்டிய காரியம் என்ன என்பது இங்க இருந்து கற்றுக் கொடுக்கப்படும். அதை நீங்கள் மாற்றி அமைத்த உடனே உங்களை நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் வளர்த்துக் கொள்வதற்குரிய யுக்திகளை நீங்கள் கையாள ஆரம்பிக்கலாம். விளங்கிக் கொள்ளுங்க. இங்கே வரும்பொழுது இங்கிருந்து பிரசங்கிக்கப்படுகிற, பேசப்படுகிற அல்லது தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர ஆரம்பிக்கும் பொழுது ஆவியிலே நீங்கள் வளர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலைகள் நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். அப்ப ஒவ்வொரு முறை நீங்கள் வரும்பொழுது டே பை டே ஸ்பிரிட் லெவல்ல நீங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறீங்க. அப்ப நடுவுல நீங்க கொஞ்ச நாள் வரலன்னா என்ன நடக்க ஆரம்பிக்கும்? சில அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. நெட்வொர்க் இல்லாத இடத்துல அப்டேட்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது. சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் நெட்வொர்க்ல இருக்கிறோம், நெட்வொர்க் கவரேஜ் இல்லாத இடத்துல இருக்கிறோம். நெட்வொர்க் கவரேஜ் இல்லாத இடம் தெரியுங்களா? சபை விட்டு வெளியில. ஆவிக்குரிய காரியங்கள்ல ரைட் நெட்வொர்க் கிடைக்கிற ஒரே பிளேஸ் சபை மாத்திரம்தான். இங்க இருந்தா மாத்திரம்தான் உங்க லைஃப்ல நீங்க ஸ்பிரிச்சுவல் லெவல்ல அப்டேட் பண்ண முடியும், அப்கிரேடும் பண்ண முடியும். ஏன் நம்மளால இன்னும் அப்டேட்டும் பண்ண முடியல, அப்கிரேடும் பண்ண முடியல? நிறைய நேரத்துல அவுட் ஆஃப் ஆர்டர்ல இருக்கிறோம், நெட்வொர்க்லயே இல்ல. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நாம நினைக்கிற செய்யற தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரே அந்த கையை பிடிச்சி கொண்டு போய் விடுவார். எல்லா நேரத்திலயும் இல்ல, எல்லா நேரத்திலயும் இல்ல. அவசியப்படும் பொழுது கையை பிடிச்சி கொண்டு போவாரு. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. வெட்சாயிதாவும் குருடனை கையை பிடிச்சி ஊருக்கு வெளில கொண்டு போனார். அவன் குருட, அதனால கையை பிடிச்சி கொண்டு போனாரு. அந்த எல்லாரையும் கையை பிடிச்சி கொண்டு போனாங்க. வசனம் இருக்கு இல்லையே, பல பேர் தொடர்பு இல்லையே, வார்த்தையை சொல்ல மாட்டாரு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் என்ன கையை பிடிச்சி கூட்டு போய் நான் இருக்கிற நிலையிலிருந்து ஆவிக்குரிய அடுத்த காரியங்களை எனக்கு கற்றுத் தருவார் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். என வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானே. கர்த்தர் ஆக்கல, நான் தான் ஆனேன். அதற்குரிய வசதி வாய்ப்புகளை தான் கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரே தவிர பலவந்தம் பண்ணி உங்களை கையை பிடித்து இழுத்து கொண்டெல்லாம் போக மாட்டார். அதற்குரிய வசதி வாய்ப்பு உங்களுக்கு எங்க ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? 40 நாள் பிரேயர் ஒன்று வச்சிருக்காங்க பாரு. 40 நாள் பிரேயர் ஒன்று வச்சிருக்காங்களா? நடக்குதா? எத்தனாவது நாள் இன்னைக்கு? 7வது நாள். சரி, பரிபூர்ணமான நாள். நல்லது. 7வது நாள், முழுமையான நாள். இந்த 40 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த ஆராதனையிலே அல்லது இந்த ஜெபத்திலே பங்கு பெற ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்க ஆரம்பிக்கும்? உங்கள் ஆவிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும், உங்களுக்கே தெரியாமல். உங்களுக்கு தெரியுமா, 40 நாள்ல எந்த மனிதனும் எந்த காரியத்தையும் கற்றுக்கொள்ள முடியும் என்று வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அதனாலதான் நீங்க எந்த கிளாஸுக்கு போனாலும் அல்லது எந்த மொழியை நீங்கள் படித்தாலும் 40 நாட்களில் ஆங்கிலம், 40 நாட்களில் ஹிந்தி, இந்த வெள்ளம் போட்டு படிச்சிருக்கீங்களா? ஏன் அந்த 40 நாள்?
மோசே 40 நாள் மலையில இருந்தாரா? எதிரே கத்துக்கிட்டு வந்தார். வரும்போது கர்த்தர்கிட்ட இருந்து மற்ற காரியங்கள்லாம் வாங்கிட்டு வந்தார். இந்த 40 நாட்கள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றி அமைக்கக்கூடியது. அப்படின்னா இந்த 40 நாள் பேருக்கு நீங்க தொடர்ந்து வர ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் ஆவிக்கு உள்ளே போக வேண்டிய காரியங்கள் இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். ஒவ்வொரு நாள் அதை நீங்க கேட்டு உள்ள கொண்டு போக உங்கள் ஆவியிலும் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். அது நிமித்தமாய் சரீரத்திலும் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இதை கர்த்தர் செய்ய மாட்டார், நீங்க தான் செய்யணும். இப்ப 40 நாள் பிரேயரை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் கர்த்தருடைய வேலை. உங்களை எங்க இருந்தாலும் பூச்சி வச்சு அடிச்சுட்டு கூட்டு வரதுதான் கர்த்தருடைய வேலை இல்ல. அவர் அதை செய்ய மாட்டார். அவர் ரொம்ப ஜென்டிலானவர். சரியா? அவர் ரொம்ப ஜென்டில், நாம எல்லாம் மென்டல். அதான் பிரச்சனையே. அதுதான். சொன்னபடி கேட்கவே மாட்டோம். அவர் ஒண்ணு சொன்னா நாம ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருப்போம். நாம ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. 40 நாட்கள் தொடர்ந்து வந்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். புதிய ஆண்டுக்குள்ளே போவதற்கு முன்பதாக சில விஷயத்தை சீர்படுத்தி நீங்கள் ஆவிலே வளரலாம் அப்படின்றதுக்காக கர்த்தர் திட்டம் பண்ணி உங்களுக்கு போதகருக்கு சொல்லி ஒரு அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஒரு நல்ல நெட்வொர்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்ப அப்டேட் பண்ண வேண்டியது யாருன்னு வேற. அப்ப வரலன்னா இது யார் பொறுப்பு? அப்புறம் வந்து பாஸ்டர் சொல்லிட்டு இருப்போம். மாதிரியா போயிட்டு இருக்கு பாஸ்டர், லைஃப் மாதிரியா தான் போவோம். நெட்வொர்க் இல்லைன்னா மாதிரியா தான் போகும். நீங்க தான் மாத்தணும். இன்னொரு வசனம் சொல்ற பாருங்க, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2-3 ஆதாரமா ஒரு சில வசனங்களை காண்பிக்கிறேன். நான் கிட்ட போய் பார்ப்பேன். கிட்ட வரான் தம்பி கர்த்தர் கூப்பிட்டாரா? நான் கிட்ட போய் பார்ப்பேன். அப்ப கிட்ட நெருங்கி போக வேண்டியது உங்களுடைய வேலை. நீங்க கிட்ட நெருங்கி போனா அதுக்கப்புறம் கர்த்தர் கூப்பிடுவார், மோசே மோசே. நிறைய நேரத்துல நான் கிட்ட போறதுக்கு நான் ஆயத்தமா இல்லை. ஆனா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? கர்த்தர் என்கிட்ட பேசுறேங்க, கர்த்தர் என்கிட்ட எதுவுமே சொல்லலைங்க. இல்ல, ஏன் நீங்க கிட்ட போகக்கூடிய அனுபவத்திற்குள்ள இன்னும் போகணுன்றதை யோசிங்க. நிறைய நேரத்துல தூரத்திலே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம், உற்று நோக்கி பார்க்கிறோம், ஏதோ ஒரு அதிசயம் நடக்கிறது என்பது நமக்கு புரிகிறது. ஆனால் அதற்கு உள்ளே போவதற்கு என்னுடைய மனது ஆயத்தமா இல்லை. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? டைம் இல்லை, ரொம்ப வேகமா போயிட்டு இன்னும் இன்ட்ரடக்ஷனே முடியல. அதான் பயமா இருக்கு எனக்கு. இன்னும் பல பிரச்சனைகளை நாங்கள் கையாண்டுட்டு இருக்கிறோம். பல பேருக்கு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் பண்ணப்படல, வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். சரி, நல்லது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. நீங்க எந்த அளவுக்கு கிட்ட நெருங்க ஆரம்பிக்கிறீர்களோ ஆவிக்குரிய நிலைகளிலே அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அருகாமையிலே சென்று உங்களை அழைக்க ஆரம்பிப்பார். முதலாவது எடுத்து வைக்கிற முதல் அடி உங்களுடைய அடியாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க தான் வைக்கணும். நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சா போதும், தேவன் உங்களுக்காக 2 ஸ்டெப் முன்னாடி வைப்பார். ஆமென். ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் தான் முன்னேறி போக வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் கடந்து சபைக்கு உள்ளே வந்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வகையிலே கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். ஆனால் ஆரம்ப காலத்தில் இருக்கும் பொழுது ஒரு பல விதமான கேள்விகளோடு போகும்பொழுது பிரசங்கத்திற்கு முன்பதாக ஆராதனையிலே பதில் கிடைச்சிடும். பிரசங்கத்துல தான் ஏதாவது பதில் கிடைக்கல நமக்கு. திடீர்னு நம்ம விரும்புகிற காரியத்தை வந்து பிரசங்கியார் பேசிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னா நமக்கே சொல்ற மாதிரி யாரோ ஒவ்வொரு காரியத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்படிதான் பதில் கிடைக்கும். எனக்கு பல நேரம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை சொல்ல பாருங்களேன். என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும் போதே அதற்குரிய பதில்கள் கிடைக்க ஆரம்பித்து விடும். ஏன் தெரியுங்களா? நான் கர்த்தர் பேச வேண்டும் என்று சொல்லி அந்த நாளை ஆயத்தப்படுத்தி நான் முன்னாடி வந்த மாதிரி. எப்பொழுதெல்லாம் நான் ஆவியே வளர வேண்டும், எனக்கு ஆவிக்குரிய உலகத்தை குறித்த கேள்விகளிலிருந்து பதில்கள் பெற வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறேனோ, அப்போ முதல் ஸ்டெப்பை நான் எடுத்து வச்சாக்கா தேவன் 2 ஸ்டெப் எனக்காக முன்னாடி வந்து காரியங்களை கற்றுக் கொடுப்பார். அப்போ ஒரு விஷயத்தை தெளிவா மனதுக்குள்ள பதித்து விடுங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தான் முதல்ல ஆரம்பிக்கணும். நீங்க தான் முதல்ல ஆரம்பிக்கணும். 2 வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிச்சேன். இந்த 2 வசனத்திலுமே அங்க அவர் சொல்றார், கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானே கர்த்தர் ஆக்கினார்னு சொல்ல, இங்க இவர் சொல்றார் நான் கிட்ட போய் பார்ப்பேன். நிறைய பேர் தூரத்திலே நின்று பார்த்துட்டு இருக்கீங்க, ஒத்து பாக்குறீங்க. தூரத்துல இருந்தா ஒத்து தான் பார்க்கணும், கிட்ட வந்தா நல்லா
பார்க்கலாம். கிட்ட வந்தா நல்லா பார்க்கலாம். ஆவிக்குரிய உலகத்தை முத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, சரியா? கிட்ட போய் பார்க்கும்போது தான் காரியங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஏன் இதெல்லாம் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்களிலே ஆவிக்குரிய மனிதனை நான் வளர்ச்சிக்குள்ளே கொண்டு போகவில்லை என்று சொன்னால், கர்த்தர் எனக்கு கொடுக்கிற காரியங்கள் அதே நிலையிலே இருக்கும் அல்லது தோய்ந்து போகுமே தவிர அது வளர்ச்சிக்கு நேராய் போகாது. நல்லா தெரிந்து கொள்ளணும். இப்ப நான் ஒரு செடியை வாங்கிட்டு வந்துட்டேன், காசு கொடுத்து வாங்கிட்டேன். நான் காசு கொடுத்து வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்க்கும்போது அந்த செடி ரொம்ப பசுமையா, அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா அதை வச்சுக்கிட்டு இருந்தவன் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான். வச்சுக்கிட்டு இருந்தவன் கரெக்டா அதுக்கு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா அது பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. இப்போ நான் ஒரு செடியை அந்த வீட்டுக்கு நான் அதை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு அவன் எதெல்லாம் செஞ்சானோ அதை காட்டிலும் 2 மடங்கு அதுக்காக நான் வந்து இணைத்து செலுத்தினா மாத்திரம்தான் அது வேகமா வளர ஆரம்பிக்குமே தவிர, இல்லைன்னா அது என்ன ஆக ஆரம்பிக்கும், ஒண்ணு அதே நிலையில இருக்கும், இல்லைன்னா பட்டு போயிடும். நிறைய நேரத்துல ஆவிக்குரியவர்களாய் நீங்கள் மாறின உடனே தேவன் உங்களுக்கு உள்ளே சில நன்மைகளை விதைக்கிறார். சில செடிகளை கூட பசுமையான காரியங்கள் உங்களிடத்திலே கொடுக்கிறார். கொடுக்கிற காரியங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், பிரமிக்கிறீர்கள். ஆனால் அதற்கு கொடுக்க வேண்டிய விளைக்கிறையத்தை நீங்கள் கொடுக்காமல் போனபடினாலே ஒன்று அது வளர்ச்சிக்காமல் அப்படியே இருக்கிறது, அல்லது பட்டு போகிறது. ரட்சிக்கப்பட்ட புதுதிலே சில அனுபவத்துக்குள்ள போவீங்க. எத்தனை பேரால சொல்ல முடியும், நான் ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற ஆட்கள் கொஞ்சம் கையை தூக்கி காண்பீங்க. இப்ப கையை தூக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் கையை தூக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த சத்தம் கேட்கல அப்படின்றவங்க கொஞ்சம் அப்படியே கையை கீழே போட்டுருங்க. கொஞ்சம் கையை காணுங்க. அப்ப கேட்ட சத்தம் இப்ப ஏன் கேட்கல? அப்போ பசுமையாய் பார்த்த செடி இப்பொழுது ஏன் பசுமையாய் இல்லை? ஏன் அது வளர்ச்சி அடையவில்லை? நான் செலுத்த வேண்டிய விளைக்கிறையத்தை அது வளர்ச்சி பெறும்படியாய் செலுத்தாமல் போனபடியினால் எனக்கு கொடுக்கப்பட்ட நன்மையோ அல்லது ஆவிக்குரிய வரமோ அல்லது ஆவிக்குரிய கிரியையோ அன்றைக்கு பெற்றுக்கொண்டது வளர்ச்சிக்கு நேராய் போகவில்லை, அது பட்டு போகக்கூடிய அனுபவத்திற்குள்ளே போய்விட்டது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. தேவன் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ரட்சிக்கப்பட்ட அந்த முதல் நாளிலே விசேஷித்த விதமான நன்மையோ வல்லமையோ அபிஷேகமோ ஏதோ ஒன்றை நிச்சயமாய் வைக்கிறார். ஏதோ ஒன்றை நிச்சயமாய் வைக்கிறார். பாருங்க, பரிசு பெற முடியாதவர்களுக்கே இந்த உலகத்துல ஆறுதல் பரிசுன்னு ஒண்ணு வச்சிருக்கிறான். ஆமாவா இல்லையா? ஏன்? அவன் மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது, சரி ஆறுதலுக்காக ஏதாவது ஒண்ணு கொடுப்போம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்து அனுப்புவாங்க. பார்த்துருக்கீங்க ஆறுதல் பரிசு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சபை ஸ்கூல்லாம் நடத்தி ஏதாவது போட்டி வச்சு ஜெயிச்ச பிள்ளைங்களுக்கு பரிசு கொடுத்துட்டு அனுப்பும்பொழுது மற்ற பிள்ளைகளை சும்மா இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவோம், ஒரு சாக்கேட்டாக கையில கொடுத்து அனுப்புவோம். அப்படிதான். அப்ப நாமளே அப்படி யோசிக்கும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட முதல் நாளிலே நிச்சயமா தேவன் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு கொடுத்திருப்பாரா இல்லையா? கண்டிப்பா கொடுத்திருப்பார். அப்ப கொடுத்திருக்கிற காரியம் ஏன் எனக்குள்ளே வளரவே இல்லை? நான் அதற்கு உகந்ததை போல என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கவில்லை. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. மத்தேயு 10:1 வாசிங்க. மத்தேயு 10:1 நீங்க நிறைய வசனம் வாசிக்கிறோம். இப்ப என்ன பண்றாரு, சீஷர்கள் எல்லாம் கூப்பிட்டு அசுத்த ஆவிகளை துரத்துறதுக்கும் மற்ற காரியங்களை செய்யறதுக்கும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரா இல்லையா? 10:1 கொடுத்துட்டாரா? அப்படியே 17-16 கொஞ்சம் படிங்க. அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று. 10:1 எல்லாத்தையும் செய்யறதுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. ஆனா 17-16 அதிகாரம் வேலை செய்யலன்னு போட்டிருக்கு. காரணம் என்ன? யோசிக்கணும். அதிகாரத்தை கொடுத்தவர் யார்? இயேசு. அவர் கொடுத்ததுல ஏதாவது குறை இருக்குமா? நிச்சயமாய் வாய்ப்பே கிடையாது. 0.001% கூட அதை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. 10:1 அதிகாரத்தை கொடுத்தார். அப்போது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுக்குள்ளே சில காரியங்கள் நடந்தது. ஆனால் 17-16 வரும்பொழுது சீஷர்களிடத்திலே அவரை கொண்டு வந்தோம். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் போனது. முடிகிறேன் கொடுமையை பாருங்க. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் வேலை செய்வதும் வேலை செய்யாமல் போவதும் இடைப்பட்ட காலத்திலே நீங்கள் செய்கிற செயல்முறையின் அடிப்படையில் இருக்கிறது. தேவன் உங்களுக்கு கொடுத்த
அபிஷேகமும் வல்லமையும் வேலை செய்யலாம் அல்லது வேலை செய்யாமல் போகலாம். அது யாருடைய அடிப்படையில் இருக்கிறது? கொடுத்த தேவனின் அடிப்படையிலே இல்லை, பெற்றுக்கொண்ட உங்களும் என்னை நாம செய்கிற செயலின் அடிப்படையில் இருக்கிறது. அப்போ ஒரு அதிகாரத்தை பெற்றீங்க, ஒரு வல்லமையை பெற்றீங்க, ஒரு அபிஷேகத்தை பெற்றீங்கன்னா அது வளரக்கூடிய விதத்திலே ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை நான் சீரமைக்க வேண்டியது அவசியம். அதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதிகாரத்தை அவர் தான் கொடுப்பாரு, அதை டெவலப் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை. அவர் டெவலப் பண்றதுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்துட்டே இருக்க மாட்டாரு. புரிஞ்சு போச்சு? இப்போ யூனிவர்சிட்டியில படிச்சு இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சு இன்ஜினியர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க. எந்த வகையான இன்ஜினியரும் சரி, பில்டிங் கட்டுற சிவில் இன்ஜினியர் வச்சுக்கோமே, கட்டிடம் கட்டும்போது ஒவ்வொரு முறையும் ப்ரொஃபஸர் சொல்லிக் கொடுக்க மாட்டாரு. கட்டிடம் கட்டும்போது யார் அதை டெவலப் பண்ணி அந்த வேலையை செய்யணும்? நான் தான் செய்யணும். இல்லை, நான் கொஞ்சம் ப்ரொஃபஸர் போய் பார்த்து கூப்பிட்டு வந்துடுறேங்க, அவர் தாங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. முடியவே முடியாது. அவர் சொல்லுவாரு, கற்றுக் கொடுக்குறதே வேலை முடிஞ்சு. என்னைக்கு கிராஜுவேஷன் வாங்கினியோ அன்னைக்கே உனக்கு இந்த காலேஜுக்கு சம்மதம் கிடையாது, வெளியே போட்டுருவார். முடிஞ்சு போச்சு. நல்லா விளக்கிக் கொள்ளுங்க. என்றைக்கு தேவன் உங்களிடத்திலே கொடுத்தார் அதற்கு பிறகு அதை வளர்ச்சி புறமாய் மாற்ற வேண்டியது உங்களுடைய வேலை. ஆனா நாம என்ன செய்யறோம்? ஒரு அபிஷேகத்தையோ ஒரு வல்லமையை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு பெற்றுக்கொண்ட காரியத்திலே மகிழ்ச்சி அடைகிறோமே தவிர அது வளர்ச்சி பெறுவதற்கு என்ன செய்யணுன்றதை யோசிக்கிறதே இல்லை. நிறைய பேர் ஏதோ ஒன்று என்கிட்ட இருக்குதேன்ற திருப்தியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அதை வளர்ச்சிக்குள்ள கொண்டு போனன்றது சில வீட்டில எல்லாம் பார்த்துருக்கிறேன் பாருங்களேன். பயங்கர உயரமா இருக்கும் தென்னை மரம், ஒரு காய்கறோ இருக்காது. எங்க வீட்லயும் தென்னை மரம் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டு இருப்பான். பேசுறது ஒரு காய் கூட இருக்காது. சில முருங்கை மரமும் பார்த்துருக்கிறேன் சில வீடுகளில். அதில் வரக்கூடிய காய்கள் இருக்குது பாருங்க, மனுஷன் சாப்பிட முடியாது, அவ்வளோ மோசமாக இருக்கும். ஆனாலும் அந்த மரத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, எங்கள் வீட்லேயும் முருங்கை மரம் இருக்குதுன்னு. நிறைய விசுவாசிகள் இந்த காலகட்டத்தில் அப்படி தான் ஆயிட்டோம். எனக்கும் கர்த்தர் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கிறார், நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நானும் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன். இது இல்லை கிறிஸ்தவ ஜீவியம். எங்க ஆரம்பிச்ச யோவான் எங்க முடிக்கிறார் பாருங்க. ஆரம்பத்தில் வலையை பின்னி கொண்டிருந்த மனிதன், வலையை பழுது பார்த்து கொண்டிருந்த மனிதன் இப்ப வெளிப்படுத்தல வரும்பொழுது சொல்றார், கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். வலையை பின்னக்கூடிய, வலை சரி செய்யக்கூடிய அனுபவத்திலே இருந்த மனுஷன் இன்றைக்கு தன்னை ஆவிக்குள்ளே மாற்றி ரகசியங்களை பார்க்கக்கூடிய அளவிற்கு, இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் உற்று நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதக்கூடிய அளவிற்கு தன்னுடைய ஆவிக்குரிய மனிதனை வளர்ச்சிக்குள்ளே நடத்தினபடியினால் இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகம் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை வித்தியாசமாய் பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்ப நீங்க ஆரம்பிச்ச இடம் ஒரு வலையை பின்னக்கூடிய அல்லது ஒன்றுமில்லாத இடமாய் இருக்கலாம். இந்த இடைப்பட்ட காலத்திலே கர்த்தர் எதை உங்களுக்கு கொடுத்தாரோ அதை சரியான முறையிலே நீங்கள் பயிற்றுவித்து அதற்குள்ளே நீங்கள் வளர ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை பார்க்க முடியும். ஏன் பார்க்க முடியல? கதவு எப்பொழுதும் திறந்திருக்கிறது, உள்ளே நுழைய வேண்டியது என் வேலை. ஆமென். ஆவிக்குரிய உலகத்தினுடைய கதவு எப்பொழுதும் திறந்திருக்கிறது. இயேசு எப்போது இந்த பூமியிலிருந்து உயிரோடு கூட எழும்பினாரோ, எழும்பின அன்றே வானம் திறந்து விட்டது. அவர் எந்த பக்கமா போனாரோ அந்த பக்கம் ஒரு வழியை அவர் ஏற்படுத்தி விட்டார். அப்ப கதவு எப்பொழுதுமே திறந்துதான் இருக்கிறது. உள்ளே நுழைய வேண்டியது உங்களுடைய வேலையும் என்னுடைய வேலையும். ஆனா நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னை யாராவது கையை பிடிச்சி கூப்பிட்டு போவாங்க. உங்களை யாராவது கையை பிடிச்சி கூட்டிட்டு போனோம்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இன்னும் குழந்தையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க இன்னும் குழந்தையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்தந்த காலகட்டத்திலே எதை நான் மாற்றி அமைக்க வேண்டுமோ, எதை சபை எனக்கு போதிக்கிறதோ, சபை எதை எனக்காக நியமிக்கிறதோ அந்த காரியங்களிலே நான் எப்பொழுதும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். சரி, கொஞ்சம் காரியங்களை ஸ்கிப் பண்றேன். இப்பவே 9:30 மணி ஆயிடுச்சு. சரி, எப்பொழுது இயேசு முடிந்தது என்று சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு பின்பு இந்த பூமியிலே உங்களோடு கூட போராடி கொண்டிருந்த காரியங்கள் எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவை உண்டாக்கி நீங்கள் வளரக்கூடாத விதத்திலே தடுக்கிற காரியங்களுக்கெல்லாம் இயேசு முடிவை உண்டாக்கினார். அப்ப அதோடு கூட உங்களை தடுக்கக்கூடிய காரியம் என்பது இந்த பூமியிலே எதுவுமே இல்லை. நீங்களாய் முன்னேறி சென்று ஆவிக்குரிய ரீதியிலே கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொள்ளுகிற அனுபவத்திலே போனீங்கன்னா அதுக்கு பிறகு எதை வேணா தாண்டி போகலாம், எதை வேணா ஜெயிக்கலாம். எதுவும் உங்களை பின்னாடி இழுக்கவே இழுக்காது. எந்த இடத்துல நீங்க சோர்வுக்குள்ள போகவே மாட்டீங்க. சரிங்களா? ஒரு 4 காரியத்தை சொல்லுகிறேன். உங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் வளருவதற்கு 4 காரியத்தை சொல்றேன். இப்பதான் செய்திக்கே வரேன். சோத்திரம் ஆண்டவரே, நான் என்ன பண்றது சொல்லுங்க, புரிய வைக்க வேண்டியதா இருக்குது உங்களுக்கு.
ஒரு 4 காரியத்தை சொல்றேன். நம்பர் 1, உங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் வளருவதற்கு, உங்கள் ஆவிக்குரிய மனிதனை பயிற்றுவிப்பதற்கு உங்களுக்கு தேவையான 4 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். மெடிடேட்டிங் த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டே இருப்பது. நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே வளர வேண்டும் என்று விரும்பினால் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். யோசுவா 1:8 வாசிப்போம். யோசுவா 1:8. உன் வாயிலிருந்து பிரியாதிருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் அதை சொல்லிக்கொண்டே, எப்பொழுதும் அதை நினைத்து கொண்டே, எப்பொழுதும் அதனுடைய நினைவிலே இருந்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு என்ன நினைவில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? ஏன் ஆவிக்குரிய ரீதியில உங்களால என்னாலையும் வளர்ச்சி பெற முடியல? எங்க தட்டினாலும் நம்மள வடிவே டைலாக் தான் வெளியில வருது. எந்த பக்கம் தட்டினாலும், இப்போ ஒரு டப்பான் இருக்குது, ஒரு பாத்திரம் இருக்குதுன்னு வச்சு, இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும். இங்கே தட்டினா இது ஒரு சத்தம், பாருங்க வேற சத்தம் கேட்குதா, இங்கே வேற சத்தம் கேட்குது, இங்கே வேற சத்தம் கேட்குது. நமக்கு அப்படி இல்லை, எங்க தட்டினாலும் அதுக்கு ஏற்றதை போல ஒரு டைலாக் ஒன்று வச்சிருப்போம். ஆமாவா இல்லையா? எதனால் நாம் அதிகம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறோமோ நம்மை அறியாமல் அது எப்பொழுதும் நமக்குள்ளே இருந்து வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. நீங்களும் நானும் ஆவியிலே வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதனால்தான் யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண எப்பொழுதும் உன் வாயிலிருந்து பிரியவே கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க தட்டினாலும் வார்த்தை தான் வெளில வரணும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நாம எப்பொழுதுமே சூழ்நிலைகளை பார்த்து எதிர்மறையா பேசிக்கிட்டே இருக்கோம் பாருங்க, அதனால தான் ஆவியில வளருது இல்லை. சூழ்நிலையை பார்த்து எதிர்மறையா பேசவே கூடாது. நிறைய நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே நிரம்பி இருந்தால் நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க? எதிர்மறையான சூழ்நிலைகளை பார்த்த உடனே அதற்கு நேர்மறையான எதிரான கர்த்தருடைய வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பீங்க. ஆனா நாம எப்படி தெரியுங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனையை யாராவது ஒருத்தர் செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கிங்களேன், 10 விதமான ஐடியா கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஒரு வசனம் கூட வெளியில வராது. சோ யோசுவா சுய விருப்பத்தில் நடந்துடக்கூடாது, நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில தான் காரியங்களை செய்யணுன்றதுக்காக தான் கர்த்தர் என்ன சொல்றாரு? வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. முதலாவது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் ஆவியிலே நீங்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்று விரும்பினால் கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் நீங்கள் தியானித்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியத்திலே இருக்கிறீர்கள். எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சுக்கிட்டே இருங்க. ஸ்மித் விக்கில்ஸ்வரத்தை குறித்து நான் வாசித்த ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது, 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை 10 நிமிடம் வேதத்தை வாசித்து ஜெபிப்பாராம். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை. தனி ஜெபம் என்பது வேற, தமிழ் ஜெபம்ன்றது வேற. 1 மணி நேரம் ஆயிடுச்சா, ஓகே, 1 மணி நேரம் ஆனவொன்னு என்ன பண்ணுவார்? 10 நிமிஷம் பைபிள் படிப்பாராம், ஒரு ஜெபம் பண்ணுவார். தசம பாகம் மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். 1 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் டக்கு டக்குன்னு என்ன பண்ணுவார்? இருக்கிற இடத்துல அதை செய்ய ஆரம்பிப்பாராம். யாராவது பேசிக்கிட்டு இருந்தாங்க சொல்லுவாராம், நீங்கள் நிறுத்துங்க, இது உங்கள் டைம் இல்லைன்று வாராம். இது உங்கள் டைம் இல்லை, நான் ஜெபிக்கணும், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு 10 நிமிஷம் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டான், இப்போ சொல்லுங்க அப்படின்னு வரான் திரும்ப. சரி, அந்த பழக்கத்திலே அவர்கள் இருந்தபடியினால்தான் கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமான மரித்து போனவர்களை எழுப்பி விடக்கூடிய அனுபவத்திலே வாழ்ந்தார்கள். அவர் போய் ஒரு ஆளை அடிச்சாருன்னா சரியாயிடும். கழுத்தில் கட்டின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கிங்களேன், பட்டுன்னு அடிச்சிடுவாரு, இல்லை குத்திடுவாரு. ஆனால் கட்டி காணாமல் போயிடும். அதான் பெரிய கொடுமை. வயிற்றுல வலி அப்படிலாம் சொன்னால் அவருக்கு பிடிக்காது. வலி, வியாதி, பிரச்சனை இதெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. வயிற்று வலி பாஸ்டர், ஒரே வயிற்றுல கட்டினா டக்குன்னு வயிற்றுல ஒரு குத்து விட்டுருவார். போய் ஸ்கேன் பண்ணிங்கன்னா கட்டி இருக்காது. அந்த மாதிரி ஒரு தேவ மனுஷன். எப்படி அப்படி வர முடிந்தது? 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை வார்த்தைகளை தியானித்து கொண்டே தியானித்து கொண்டே தியானித்து கொண்டே. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, தொடர்ந்து வார்த்தைகளை தியானித்து கொண்டே இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ரீதியிலே வளர்ச்சிக்கு நேராய் போகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. 2வது ஒரு விஷயத்தை சொல்றேன், பிராக்டிசிங் தி வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை பயிற்றுவிப்பது, பிராக்டிஸ் பண்றது, பயிற்றுவிப்பது. அதாவது என்ன சொல்லணும்னா, வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையாய் மாற்றுவது. வாழ்க்கை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையாய் மாற்றி அமைப்பது. யாக்கோபு 1:22 வாசிப்போம். ஆ 1:22. ம் ம்
கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆவிக்குரிய ரீதியிலே உங்களுடைய மனிதன், ஆவிக்குரிய மனிதன் வளருவதற்கு இரண்டாவது தேவை வசனத்தை தியானிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படியே செய்கிறவர்களாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நிறைய நேரத்தில் கேட்குறோம், சந்தோஷப்படுறோம், உள்ள வச்சிருக்கிறோம், வசனங்களை சொல்றோம், ஆனா அதன்படி செய்வது இல்லை. நிறைய இடத்துல பிரச்சனையே இதுதான். நல்லா பேசுவோம், மற்றவங்களுக்கு வசனங்களை நல்லா சொல்லுவோம், ஆனால் நமக்குன்னு வரும்பொழுது அதை செய்ய மாட்டோம். ஒரு ஊழியனை குறித்து நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த மனிதன் இங்கிருந்து வேற ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கார். ரொம்ப தூரமான இடம்லாம் இல்லை, ஒரு 500-600 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் உள்ள ஒரு இடம் தான் பாருங்க. அவர் அங்கே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அவருடைய தாயார் இங்கே மரித்து போனார்கள். தாயார் மரித்து போனதுக்கு பிறகு அந்த 3 நாள் கூட்டத்தில் அவர் அங்கே இருக்கிறார். இப்போ அம்மா இறந்துட்டாங்க, நீங்கள் வரணும்னு சொல்லும்பொழுது போய் ஜெபம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் சொன்னாராம், அது எல்லாமே அவங்க பார்த்து கொள்ளுவாங்க, உனக்கு ஒன்றும் அங்கே வேலை இல்லை, நீ உங்கள் அம்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டாராம். அப்போ சொன்னார், ஆண்டவரே உங்கள் வேலை தான் எனக்கு முதல்ல அப்படின்னாரு. அப்போ சொன்னாராம், அப்போ அந்த வேலையை பாரு, அந்த வேலை அங்கே தானாக நடக்கும்ட்டார். இவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார், நான் வர்றதுக்கு 3 நாள் ஆகும், மீட்டிங்கை முடிச்சுட்டு தான் வருவேன், ஒரு வேலை தேவைப்பட்டால் 3 நாள் வைங்க, இல்லைன்னா எடுத்து வேலையை முடிச்சிருங்கன்ட்டாராம். முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர் சொல்றாரு, பல ஆண்டுகள் ஊழியத்திலே இந்த 3 நாள் ஊழியத்தை போல எந்த ஊழியமும் இருந்ததே இல்லையா. நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்ப வசனத்தை கேட்கிறவராய் மாத்திரம் அல்ல, தனக்கு அந்த சூழ்நிலைகள் வரும்பொழுது அதற்கு ஏற்ற விதத்திலே தன்னுடைய வாழ்க்கையும் மாற்றி அமைக்கிறவன் மாத்திரமே தன்னுடைய ஆவிக்குரிய ரீதியிலே வளர முடியும். இப்ப ஆவிக்குரிய நிலையில இதுவரைக்கும் அவர் ஊழியம் செஞ்சு கொண்டிருந்த காலகட்டங்கள் மாறி இப்ப அவர் செஞ்ச ஊழியத்துல வித்தியாசம் தெரிஞ்சுதா இல்லையா? எப்படி தெரிஞ்சது? அப்ப சில காரியங்களை அப்படியே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அதில் வித்தியாசங்களை கர்த்தர் காண்பிக்க ஆரம்பிக்கிறார். இன்னொரு விஷயத்தை சொல்றேன், கிவிங் த வேர்ட் ஆஃப் காட் ஃபர்ஸ்ட் பிளேஸ், தேவனுடைய வார்த்தைக்கு முதல் இடத்தை கொடுப்பது. மூன்றாவது, ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதிட்டு இருக்கிறேன், சாரி. தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுப்பது. நீதிமொழிகள் 4, 20, 21, 22. சீக்கிரம் வாசிப்போம். ம் 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 நீதிமொழிகள் 4, 20, 21, 22. ம் 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 போதுமா சிஸ்டர். இந்த வசனத்தை நீங்க வீட்டில் போய் திரும்ப முழுசா வாசிச்சு பாருங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தெல்லாம் வச்சு நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்க வேண்டிய ப்ரிஃபரன்ஸே வேர்ட் ஆஃப் காடுக்கு தான் சொல்றார். உங்கள் ஆவிக்குரிய மனிதன் வளர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் முதலாவது இடம் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். நிறைய நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலாவது இடம் கொடுக்காமல் மற்ற காரியங்களுக்கு அதிகமாக இடம் அளிப்பதனாலே தான் என் ஆவிக்குரிய மனிதன் வளருவது இல்லை. நிறைய நேரத்தில் ஃபங்க்ஷனில் சொல்லுவீங்க பாருங்க, தேவையில்லாமல் யாரோ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு 2 சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, 2 பாட்டுன்னுவீங்க, மாமா ஒரு பாட்டு பாடுவாருன்னுவீங்க, சித்தப்பா 5 நிமிஷம் பேசுவாருன்னுவீங்க, குழந்தை ஒரு டான்ஸ் ஆடணுவீங்க. இப்போ குழந்தை டான்ஸ் ஆடி என்ன பண்ண போகுது, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. கடைசியாக பாஸ்டர் கிட்ட வரும்போது, பாஸ்டர் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறீங்களா? இவ்வளோ நேரம் இவங்க நேரத்தை வீணடிச்சதெல்லாம் தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பேசி அது யாராவது ஒருவருடைய வாழ்க்கைக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வரும் என்ற எதிர்பார்ப்போடு ஊழியன் பேச ஆரம்பிக்கும் போது அப்போதான் காதை கடிப்போம். என்னன்னு, சொந்தக்காரங்கெல்லாம் ரொம்ப தூரம் போனோம், ஏன் டான்ஸ் ஆடும்போது தெரியலையா ரொம்ப தூரம் போனோன்னு. தேவனுடைய வார்த்தைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுது முதலாவது இடம் கொடுக்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் ஆவியிலே நீங்கள் வளர ஆரம்பிக்கிறீர்கள். நாம என்ன பண்றோம், வார்த்தையை பின்னாடி தள்ளிட்டு எதெல்லாம் நமக்கு தோணுதோ அதை செஞ்சு முடிச்சுட்டு எதுவுமே நடக்காத பட்சத்தில் கடைசியா வார்த்தை என்கின்ற விஷயத்தை கையால் ஆரம்பிப்போம். இப்போ ஏதாவது நடக்குமான்,
ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு முதலாவது இடம் கொடுங்கள். அதை மாத்திரம் செஞ்சா போதும். அதனால்தான் பாருங்க, இயேசு பிசாசை ஜெயிக்க ஆரம்பிக்கும் பொழுது வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது தெளிவாய் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது, தெளிவா சொல்லுவார் பாருங்க, என்று சொல்லி இருக்கிறது. வார்த்தையை மையப்படுத்தி காண்பிக்க காண்பிக்க பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் போன பேட்டரி மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறான். அதற்கு பிறகு அவரை விட்டு போனான்னு போட்டிருக்கோம். அப்ப வார்த்தைக்கு நீங்கள் முதலாவது இடம் கொடுத்து வார்த்தையை நீங்கள் மையப்படுத்தி வாழ ஆரம்பித்தால் என்ன நடக்க ஆரம்பிக்கும்? உங்களை எதிர்க்க நினைக்கிற, நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே வளராதபடிக்கு தடைகளை உண்டாக்குகிற காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். அப்ப எதெல்லாம் தடையா இருக்குதோ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வளர்ச்சி பெற ஆரம்பிக்கலாம். நாலாவதா ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், instantly obeying the voice of your spirit. உங்களுக்கு உள்ளே இருந்து பேசுகிற கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்திற்கு உடனே கீழ்ப்படிவது. உடனே கீழ்ப்படிவது. உள்ள தேவன் என்ன பேசுறாரோ உடனே கீழ்ப்படிஞ்சிடுங்க. நிறைய நேரத்தில் ரொம்ப யோசிக்கவே கூடாது. ரொம்ப யோசிச்சேன்னு வச்சிங்களேன், சரியா வராது. உள்ள இருந்து என்ன விதமான சத்தம் கேட்குதோ உடனே கீழ்ப்படியணும். ஒரு இடத்துல டீச் பண்றதுக்காக அழைக்கப்பட்டிருந்தேன். எனக்கு நடந்த சம்பவத்தை சொல்றேன். காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரு 9 மணி நேரம், நடுவில் ஒரு அரை மணி நேரம் தான் பிரேக். அதை மாட்டிக்காதீங்கன்னு நிறைய இடத்துல சொல்லுவோம் பாருங்க. 9 மணி நேரம் பேசினேன், அதில் அரை மணி நேரம் தான் கேப். ரெஸ்ட்ன்றது கரெக்டாக அரை மணி நேரம். 9 மணி நேரம் பேசி முடிச்சதற்கு பிறகு டீச் பண்ணதுக்கு பே பண்ணாங்க. ஆஃபரிங் இல்லை, நல்லா புரிந்து கொள்ளுங்க. டீச் பண்ணதுக்கு பே பண்ணாங்க. காலேஜில் பேசினேன், அதுக்கு பே பண்ணாங்க. கர்த்தர் தெளிவாக சொன்னார், அவங்க நார்த் இந்தியாவில் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க, ஜோம் பண்ணி அதை அப்படியே அங்கே கொடுத்துருங்க. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம யோசிக்கவே கூடாது. கர்த்தர் இப்போ உள்ள சொல்லிட்டாரா, சொன்ன மாத்திரத்தில் சில காரியங்களுக்கு செய்யலாமா வேணாமா, இப்போ செய்யலாமா அடுத்த மாதம் செய்யலாமா, அடுத்த வாரம் வரும்போது கொடுப்போமா இந்த முறை கொடுப்போமா, இதெல்லாம் வச்சுக்கவே கூடாது. யோசிக்காமல் உடனே காரியங்களை செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ சில விஷயங்களை பாஸ்டர் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் தேவைகள் இருக்குது, இதுக்காகலாம் ஜெபித்து கொள்ளுங்கள். இப்போ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ள வந்துருச்சுன்னா யோசிக்கவே கூடாது, உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும். நாம செய்யற தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளே ஆவியானவருடைய சத்தம் கேட்டதற்கு பிறகும் அதற்கு கீழ்ப்படியாமல் உள்ள ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருப்போம். வழங்குதா? ஊஞ்சல் ஆடுறதுன்னா என்னன்னு, இந்த பக்கமும் அந்த பக்கமும், இந்த பக்கமும் அந்த பக்கம், கொடுத்துடலாமா வேணாவா, இந்த மாசம் கொடுப்போமா அடுத்த மாசம் கொடுப்போமா, கிறிஸ்துமஸ்லாம் வருது நியூ இயர் முடிஞ்சு கொடுப்போமா. உள்ள கேட்கக்கூடிய சத்தத்திற்கு உடனே கீழ்ப்படி ஆரம்பித்தால் ஆவியிலே நீங்கள் வளர்ச்சி பெற ஆரம்பிப்பீர்கள். கேட்கிற சத்தம் உங்களுக்கானது என்பதை தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு சத்தத்தை கேட்டு நீங்கள் அதற்கு புரிந்து கொண்டு உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் அப்ப என்ன நினைப்பாருன்னா, ஓ கேக்குது, அப்போ நம்ம சொன்னா செய்யறான் அப்படின்னா என்ன பண்ணுவார், அடுத்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார். அப்ப நீங்கள் ஆவியிலே வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிற, உங்களுக்கு உள்ளே ஆவியிலே கேட்கிற கர்த்தருடைய சத்தத்திற்கு உடனே கீழ்ப்படிய வேண்டிய அவசியத்தை நீங்கள் இருக்கிறீர்கள். பாருங்க, ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பிக்கிற இடத்திலே உடனே நன்மையான காரியங்கள் உங்களுக்கு கிடைப்பது இல்லை. ஆனா ஆரம்பிச்ச காலகட்டத்தில் தொடர்ந்து ஆவியிலே வளர்வதற்கு நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்தால் அடுத்த நிலைக்கு நீங்கள் உந்தி தள்ளப்படுகிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். தாவீது முதல்ல தடியை வச்சுக்கிட்டு சிங்கத்து கூடியும் கரடி கூடியும் சண்டை போட்டார். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தடியோட சிங்கமும் கரடியும் சொல்றாருல, ஒரு விஷயம் சிங்கம் வந்தது, ஒரு விஷயம் கரடி வந்தது. இப்போ செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கல்லோடையும் கவனோடையும் கோலியாத்தோட சண்டை போடுறார். செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறாரா, தடி போயிடுச்சு, இப்போ ஒரு ஆயுதமா ஒன்று கிடைச்சிருக்குது. தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவனுடைய வாளையே எடுத்து, அவனுடைய பட்டயத்தையே எடுத்து அவனை கொல்றார். ரைட்டா? தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து வளர்ச்சி எப்படி நடக்குது, சவுலுடைய யுத்தங்களை தாவீது நடத்தக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வர ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு என்ன நடக்குது, தாவீது எல்லாத்தையும் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்குது. இப்ப கடைசியா தாவீது என்ன தெரியுமா சொல்றாரு, கவன் அல்ல, தடி அல்ல, பட்டயம் அல்ல, என்னுடைய சேனை அல்ல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படிதான். ஆரம்பிக்கும் பொழுது தடியை போல இருக்கலாம், ஆனால் ஆவியிலே வளர ஆரம்பிக்க உங்களை அறியாமல் நீங்கள் அடுத்த நிலைக்கு போய்கொண்டே இருப்பீர்கள். நிறைய பேர் ஆரம்பிச்ச இடத்திலே உட்கார்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். தடியோடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம் நினைக்கிறோம். இல்ல, கிறிஸ்தவ ஜீவியம் அது அல்ல.
அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீங்கள் போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த நிலைகளுக்கு நீங்கள் போகும்படியாய் எல்லா சூழ்நிலைகளுக்குள்ளும் கர்த்தர் உங்களை நடத்தி செல்ல விரும்புகிறார். அதற்கு நீங்கள் ஆவியில அப்டேட் பண்ணப்பட்டவங்களா இருக்கணும். ஆரம்பிக்கும் பொழுது பல கேள்விகள் இருக்கலாம், ஆனா முடியும் பொழுது ஆவியிலே ஒரு தெளிவு உண்டாகக்கூடிய அளவிற்கு நாம் வளர வேண்டிய அவசியம் இருக்கிறது. பேதுருவை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல கேட்பார், ஜீசஸ் கிட்ட போய் இயேசு கிட்ட கேட்பார், எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன? படிச்சிருக்கீங்களா அந்த வசனத்தை? எல்லாவற்றையும் விட்டு வந்தோம் எங்களுக்கு என்ன? என்னப்பா எல்லாத்தையும் விட்டு வந்துட்ட? ஜிஆர்டி நகை கடையா வச்சிருந்த? ஒரு ஓட்டை போட்டு தானே, ஒரு பிஞ்சு போன வலை தானே? சொல்லும் போது வந்து சொல்றாரு எல்லாவற்றையும் விட்டு வந்தோம். ஆனா கடைசியில ஆவியில வளர்ந்ததுக்கு பிறகு என்ன தெரியுமா சொல்றாரு? 1 பேதுரு 5:7 படிங்க. ஆவியில வளர்ந்ததற்கு பிறகு அவருடைய பேச்சு பாருங்களேன். எங்களுக்கு என்னன்னு கேட்ட மனுஷன், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் எல்லாத்தையும் அவர் மேல வச்சிருங்கப்பா. ஏன்ப்பா கவலைப்படுறீங்க? கவலைப்பட்ட மனுஷன் யார் ஆரம்பத்துல? இவர் தான். எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோமே எங்களுக்கு என்னதான் கிடைக்க போதுன்னு கவலைப்பட்ட மனுஷனே இவர் தான். ஆனா ஆவியில வளர்ந்ததுக்கு பிறகு என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் அவர் விசாரிக்கிறார். கவலையே படாத, ரிலாக்ஸா இருன்றார். அப்போ ஆவியிலே ஒரு மனிதன் வளர ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்க ஆரம்பிக்கிறது? எங்கே அவன் கவலைப்பட்டானோ, எங்கே அவன் பயந்து கொண்டிருந்தானோ, அதே இடத்துல எழும்பி நின்று பேசக்கூடிய அளவிற்கு ஒரு துணிவு உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனை பயிற்றுவிக்க வேண்டியது முதலாவது யாருடைய வேலை? உங்க வேலை. உங்க வேலை. அதை தேவன் செய்ய மாட்டார், அதை நீங்கள் தான் செய்யணும். 2 காரியங்கள் அதற்கு உங்களுக்கு நான் காண்பித்தேன். ஒன்று மோசேவை காண்பித்தேன், நான் கிட்ட போய் பார்ப்பேன். இன்னொன்று யோவானை காண்பித்தேன். வெளிப்படுத்தல் 1:10 அவர் சொல்றார், கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். ஆவிக்குள்ளானேன். இங்கிலீஷ் பைபிளில் ஐஎம்னு தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், தெரியல, எதுக்கும் செக் பண்ணிக்கிங்க. நான் எழுதின பதத்தில் நான் தான் எழுதியிருக்கிறேன். நான் அந்த டிரான்ஸ்லேஷன் தான் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். நான் ஆவிக்குள்ளானேன்னு சொல்றார். அது அப்போ உங்களுடைய வேலை. எப்படி ஆவிக்குள்ளாவது, எப்படி ஆவியை வளர்ச்சி பெற செய்வது என்பதற்கு 4 முறைகளை சொல்லியிருக்கிறேன். நம்பர் 1 என்னது? கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டே இருப்பது. நம்பர் 2 தியானித்த விஷயங்களை உங்கள் வாழ்க்கையாய் மாற்றுவது. நம்பர் 3 கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரமே முதலிடம் கொடுப்பது. நம்பர் 4 உங்களுக்கு உள்ளே இருந்து பேசப்படுகிற ஆவியானவருடைய சத்தத்திற்கு உடனே கீழ்ப்படிவது. இந்த 4 விஷயத்தை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் ஆவியிலே நீங்கள் வளர்ச்சி பெற ஆரம்பிக்கிறீர்கள் அர்த்தம். நீங்க வாங்கிட்டு வந்த செடி பட்டு போகாது, பூத்து குலுங்கி கனி கொடுக்கிற சூழ்நிலைக்கு மாற ஆரம்பிக்கும். ஆமென். இந்த 4 விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்கும் மறக்காதபடிக்கு தொடர்ந்து அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கும்.